ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேணுலிங்கம் பாலகிருஷ்ணன். ஸோ நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன், நிறைய வீடியோவுக்கு நிறைய ஆதரவு அளிச்சிருக்கிறீங்க. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு முதல் நன்றி. எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹியூமனை பற்றி தான் பார்க்க போகிறோம் காமனாக. ஸோ வந்து ஹியூமன் பிறந்ததுலேருந்து வாழ்ந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணி இறக்கிறத வர என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ சிலர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வந்து அது எல்லாமே வந்து நல்லபடியாக அமைஞ்சிரும். சிலர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பூமியில் தான் பிறக்கிறோம். ஆனால் எல்லாருமே வந்து எல்லா செயலையும் செய்கிறோம். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் வந்து கஷ்டம் ரொம்ப வருது, சிலருக்கு மட்டும் ஏன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அதாவது கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கடவுள் பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுப்பாரு. ஸோ அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஓரளவு வந்து லெவலில் மேலே போயிருந்தாங்க. ஸோ யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து வாழ்க்கை வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஆனால் வந்து யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் திரும்ப சான்ஸ் கிடைக்காம போகாது. ஏன்னா கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தான் மெய்யுறுத்த கூலி தர முடியுமாங்க. ஸோ அந்த கடவுளே வந்து நம்மளுக்கு வந்து நினச்சி நம்மளுக்கு எதுவுமே கொடுக்காம இருந்தாலும் ஆனால் நம்ம செய்கிற முயற்சி கண்டிப்பாக நம்மள வந்து ஒரு நாள் கைவிடாது. அதான் அதுக்கு அர்த்தம். ஸோ இதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் வந்து வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் ஆகும். எல்லாருமே வந்து கஷ்டப்படுறோம். எல்லாருமே நிறைய பேர் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ நல்ல நிலைமையில் வந்து ஆஸ் யூஷுவல் வெரி வெல். ஸோ அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லா இருக்கிறவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப்ங்கிறது வந்து ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு வந்து தேடி போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஸோ ஆர்ட் இஸ் லாங் அண்ட் லைஃப் இஸ் ஷார்ட் அப்படிம்பாங்க. ஸோ கல்வி அதாவது வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து குறுகியதான் அப்படிம்பாங்க. ஸோ அந்த குறுகிய காலத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்கணும். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஸோ சில பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரகிளிங் இருப்பாங்க. ஸோ டோன்ட் வரி, டோன்ட் பாதர் இன் யுவர் லைஃப் பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன். ஸோ இன்னும் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும், அது நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து அது வந்து எல்லாமே வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ மாற்றமன்றே மாறாது அப்படிம்பாங்க. ஸோ அதை நோக்கி தான் போகணும், பயணிக்கணும். ஸோ வந்து கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து கண்டினியூட்டி ஒன்று இல்லைனா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறது கஷ்டம். ஸோ வந்து கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ வந்து கேசன் அப்படிம்பாங்க. ஸோ ஜாப்பனீஸ் வேர்டில் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஒரு செயலை எடுத்துக்கிட்டோம்னா அந்த செயலை வந்து விடாமல் வந்து செஞ்சிகிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இது வந்து நான் வந்து நிறைய விஷயங்களில் பார்த்துருக்குறேன். ஸோ யூ ஹேவ் ஒன் டீட்ஸ், அதாவது ஒரு செயல் எடுத்திங்கன்னா அண்டு கண்டினியூ இன் யுவர் லைஃப் அண்டு அது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். ஏன்னா நம்மளே பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுருப்போம், அது பாதியில் விட்டுருப்போம். ஸோ அதனால் என்ன ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து கிடைக்காம இருந்திருக்கும். அது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து செய்யணும், கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும். அதுதான். ஸோ வந்து தினமும் எந்திரிங்க. ஸோ நல்லதை வந்து நம்ம நினைப்போம். ஸோ பாசிட்டிவ் வந்து முதல்ல வந்து ரொம்ப வந்து முக்கியமானது. பாசிட்டிவ் ஆரா அப்படிம்பாங்க. ஸோ வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து பெரிய பெரிய ஜாம்பவங்கள் வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் சாதித்தவங்க வந்து எப்படி வந்து சாதித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து காலையில் எந்திரிக்கிறவங்கள தான் இருப்பாங்க. அதாவது ஏர்லி மார்னிங் வில் கட் அப் பிஃபோர் 5 o'clock 4 o'clock. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக காலையில் எழுந்திருப்பாங்க. காலையில் வந்து ப்ரீ பிளானிங். ஸோ வந்து நம்ம வந்து டுடேஸ் வந்து வாட் வி ஷுட் டுடே. ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த நம்ம வந்து செய்கிறத வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு போடணும். ஸோ லிஸ்ட்டு போட்டுட்டு அதுக்குன்னு வந்து தென் வி ஒன்லி ஃபாலோ த பீரியட் ஆஃப் பிளான். அந்த மாதிரி அதை வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து என்ன வந்து அந்த செயலுக்கு வந்து ஈஸியாக செய்ய முடிகிறது. அதே போல் வந்து எவ்ரி நைட் ஸோ ஒன்ஸ் வி கட் டு த பெட். ஸோ நம்ம வந்து அதாவது போய் படுக்கைக்கு முன்னால் வந்து நம்ம என்ன பண்ணால் வந்து நம்ம வந்து என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம், என்னெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு நோட்ஸ் சின்னதாக ஹின்ஸ் எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய இது வந்து செல்ஃப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இது வந்து நம்ம வந்து இது எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து வி ஷுட் ஃபார்வர்ட் ஒன் ஸ்டெப் ஃப்ரண்ட் இன் யுவர் லைஃப். ஸோ வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டெப் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னால் போகிறோன்னு அர்த்தம். ஸோ இது வந்து இப்படி செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு நாள் 2 நாள் ஆகுது, 2 நாள் 3 நாள் ஆகுது, ஒரு மண்டலம். ஸோ 24 hour
42 டேஸ் இது வந்து ரெகுலராக செய்யும்போது என்ன வந்து அது உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஹேபிட் ஆகிடுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் சீக்கிரம் முடிக்கிறீங்க. பெண்டிங் வேலைகள் தான் இருந்தாலும் வந்து அது வந்து சீக்கிரம் முடிக்கப்படும். இதுதான் இதோடைய இது. ஸோ இப்படி நீங்கள் முடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது வாழ்க்கையில். ஸோ வந்து இந்த ஒத்தி போடுறது, ஸோ வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், ஸோ அப்படிங்கிறது வந்து ஒரு பேடன் இருக்காது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா வந்து நமக்கு வந்து முன்னேறதுக்கு உண்டான வழிகள் நிறைய ஏற்படுது. மைண்டு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ சுறுசுறுப்பாக இருக்கனால என்ன ஆகுதுன்னா வந்து நமக்கு வந்து நம்முடைய வேலைகளை வந்து நம்ம வந்து சீக்கிரம் செய்ய முடியுது. ஸோ இதுதான் வந்து ஒன்று ரிலேட்டட் தான். ஸோ இதனால் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நிறைய வந்து இது பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மஸ்ட் ரீடிங் இஸ் த ஒரு பெஸ்ட்டு ஸ்கில்னு நான் சொல்லுவேன். ரீடிங்ஸ் வந்து ஏதோ ஒன்று எனிதிங் ஒரு அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் எடுத்து படிக்கணும் அப்படிங்கலாம் கிடையாது. ஸோ எனிதிங் உங்களுக்கு என்ன தோணுதோ, கதை புக்கோ, ஸ்டோரி புக்ஸ், நாவல்ஸ், ஸோ எனிதிங் டெஃபினெட்லி யூ மஸ்ட் ரீட் எவ்ரிடே. ஸோ அது உங்களுக்கு நீங்கள் வந்து ரீட் பண்ணுறனால என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுடைய மைண்ட் வந்து எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்குது. ஸோ ரீட் பண்ணுறனால உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா நாலேஜ் வந்து கெயின் ஆகுது. டெஃபினெட்லி டெய்லி யூ மஸ்ட் ரீட் ஒன் புக்ஸ் ஆர் ஸ்டோரி புக்ஸ், நாவல்ஸ், எனிதிங். இப்படி ரீட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கிறதுலே இருக்கும். ஸோ பாசிட்டிவ் திங்கிங் ஒன்லி யூ ஹேவ் டு கெட் யுவர் கோல்ஸ் அண்டு சம் ஸோ அச்சீவ்மெண்ட் அப்படிமே. ஸோ வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி நல்லாவுது, உங்கள் ஃபேமிலி நல்லாவதுனால உங்கள் எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கிறனால சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு இது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான். ஸோ எல்லாம் ஒரு செயின் லிங்க் மாதிரி தான். ஸோ நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலியும் நல்லா இருக்கணும், நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், நம்முடைய நாடு நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும். ஸோ தட் இஸ் த திங்ஸ். ஸோ தட்ஸ் வை வி ஹவ் டு ஒன் சிஸ்டமேட்டிக் ஆர்டர் வி ஃபாலோடு. வி ஹவ் டு மஸ்ட் தட்ஸ் த திங்ஸ். ஸோ இதை தான் சொல்ல முடியும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ஒரு ஷேரிங் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து மஸ்ட் வந்து நம்ம வந்து பேசும்போது வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து பேச பழகுங்க. ஸோ வந்து தமிழில் இருக்கவங்க நல்ல தமிழ் பேசுகிறோம், நம்ம தமிழ் இது பண்ணுறோம். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா வந்து தமிழ் வந்து மஸ்ட் நம்மளுக்கு வந்து நம்ம இதை ஊரை பொறுத்து நம்ம பேசுகிறோம். தமிழும் தெரிஞ்சிருக்கும். தமிழ்லேயே பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து ஸோ பிழைகள் ஏற்படுது. நம்ம அதையும் திருத்திக்கிடணும். எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கணும். ஸோ வந்து நம்ம லாங்குவேஜ் மட்டும் நம்ம கற்றுக்கிடுவோம் அப்படின்னு கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஒரு வேலைகளோ இல்லை வந்து படிப்பு விஷயங்களுக்கு வேண்டி நம்ம வந்து அதர் இடத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து நம்ம நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்து சந்திக்கிறோம். ஸோ அதனால் வந்து எல்லா மொழிகளும் தாய்மொழி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்லா மொழியும் நம்ம கற்றுக்கிட்டோம்னா இப்போ சப்போஸ் நம்ம வந்து தமிழ்நாடு தாண்டி போகிறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், அல்லது வந்து ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து ஈஸியாக சர்வே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். நம்மளும் ஈஸியாக வந்து அங்கே போய் நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நமக்கும் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஸோ அது கற்றுக்கிட்டது அவங்க விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ஸோ ஓகே, தொடர்ந்து வந்து எல்லா விஷயங்களும் செய்வோம், எல்லோரும் நல்லா இருக்கணும். ஸோ தட் இஸ் த திங்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த விஷயத்தை சொல்லிட்டேன். ஸோ இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரம் உங்கள் நண்பன் வேணுங்க.